மாட்டுப் பொங்கலன்று நடைபெறும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அதில் பங்கேற்கும் காளைகளை அதன் உரிமையாளர்கள் தயார்படுத்த தொடங்கியுள்ளனர். உழவர் பெருநாளான பொங்கல் திருநாள் நெருங்கி வந்து கொண்டிருப்பதால் காளைக்கு மக்காச்சோளம், புண்ணாக்கு, பிஸ்கட், வாழைப்பழம் மற்றும் வைக்கோல், கடலை செடி என சத்தான உணவுகள் கொடுத்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. பேர் அழகு பிரியா, வாடிப்பட்டி, பாலமேடு. நாங்கள் வடக்கு தெரு. இவன் பேர் சித்தன். 8 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தம்பி மாதிரி என்ன சொன்னாலும் கேட்பான். குளிப்பாட்டுறது வைக்கிறது நானு, அப்பா, அம்மா, இன்னொரு அண்ணன் வருவார். நாங்கள் 4 பேர் குளிப்பாட்டிக்குவோம். என்ன சொன்னாலும் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஜல்லிக்கட்டுக்கு 25 ஜல்லிக்கட்டு போயிருக்கேன். ஒரு வாடியும் கூட புடி மாடு ஆனதில்லை. பாலமேல அவுத்தா மட்டும் அவனா வீட்டுக்கு வந்துடுவான். எங்கேயும் தொலைவ மாட்டேன். காலையில் அவுத்துட்டு பழைய வீட்டில் போய் சாமி மேலாம் கும்பிட்டு நாங்கள் இங்கே வந்துடுவோம். நைட்டு எங்கே அவுத்தோமோ அங்கேயே வீட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் இந்த கடல மிட்டாய், புண்ணாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அப்புறம் இந்த சோள மாட்டு தீவனம் திருச்சியிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி இவனுக்கு மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இந்த நடைப்பயிற்சி, நீச்சல் இந்த மாதிரி இதுக்கு போடுவோம். செலவு ஒரு 10,000 ரூபா ஆகும் உனக்கு. பரிசு நிறைய வாங்கியிருக்கேன். முதல்ல பாலமேட்டில் சைக்கிள் வாங்கினேன். இந்த சேலை முதல்ல வாங்கி கொடுத்தது ஜல்லிக்கட்டில். அப்புறம் தங்க காசு, சேலை, ஷீல்டு, என் பிள்ளைகளுக்கு சைக்கிளு, அப்புறம் இன்னும் நிறையா வாங்கியிருக்கான். அண்டா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், மெத்தை. கீழக்கரையில் 7-8 இதுக்கு மேலே அவுத்துட்டோம். நாங்கள் எல்லாத்துலேயுமே சைக்கிள் வாங்கியிருக்கோம். ஒரே இதில் மட்டும் மெத்தை வாங்கினான். நல்லா தான் வருவான். நல்லா ஜம்ப் பண்ணி ஒரு வாடியிலும் கூட பிடிமாடு ஆனதில்லை. நானும் அப்பாவும் முன்னாடி போவோம், பின்னாடி தம்பி வருவாங்க.